ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Sainathan Sivashankar. நீ நடத்தும் நாடகத்தில் நான் நடிக்கின்றேன், நீ இயக்கும் கருவியாக வரத் துடிக்கின்றேன். இந்த எண்ணம் சாதாரணமாக மக்களுக்கு வருவதில்லை. தாங்கள் நினைப்பது எல்லாம் நடக்கும் வரை, எல்லாம் பாசிட்டிவாக போகும் வரை தாங்கள்தான் சாதித்தோம் என்று நினைக்கிறார்கள். நெகட்டிவ் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணும்போதுதான் தோல்வியில், விரக்தியில் தங்கள் கையில் எதுவும் இல்லை என்ற எண்ணம் மக்களுக்கு வருகிறது. அதுவும் நிலையாக இல்லாமல் மயான வைராக்கியம் என்கிற நிலையில். அப்படி இல்லாமல் நம் கையில் எதுவும் இல்லை, உண்மையிலே நமக்கு அப்பாற்பட்ட சக்தி நம்மை ஆட்டி படைக்கிறது என்கிற ஞான வைராகிய நிலையாக அடைய என்ன செய்ய வேண்டும்? A negative situation is a non-anticipated situation. அவ்வளோதான். ஒரு மேட்டரில் நீ நுழைய போகிற, பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். When you think only about the positive side and are not bothered to think, it may go negative also, this problem comes. அதனால் எந்த ஒரு எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு அப்படின்வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு மேட்டரில் இறங்கிறதுக்கு முன்னாடி அதில் பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, நெகட்டிவ் வந்தால் அதை சமாளிக்கிறதுக்கு உள்ள மனோதிடம் நம்ம இடத்தில் இருக்கிறதான்னு யோசனை பண்ணி அதில் இறங்கணும். அவ்வளோதான். நிறைய பேர் அப்படி தான் ஒரு பிஸ்னஸில் ஒரு ஈஸ்ட்மேன் கலர் ட்ரீம், ஒரு பிஸ்னஸில் நல்ல வேலையில் இருப்பான், அந்த வேலையை விட்டுவிட்டு சொந்த பிஸ்னஸ் பண்ணலாம், நமக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே அப்படின்னு இறங்க ஆரம்பிப்பான். வேறு யாருக்கிட்டையோ சம்பளம் வாங்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற வரைக்கும் அதனுடைய ப்ராஃபிட்டு லாஸு அதில் ஏதாவது நஷ்டம் வந்தால் இவனுக்கு ஒன்றும் கிடையாது. இந்த வேலை என்ன இன்னொரு வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். சொந்த பிஸ்னஸ்ன்னு இவன் ஆரம்பித்தப்புறம், இதுக்கு முன்னாடி இவன் ஆஸ் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கிற போது ஜாலியாக ஊர் சுற்றிட்டு வந்து நல்ல ஸ்டார் ஹோட்டலில் தங்கி அதுக்கெல்லாம் பில்லு போட்டு அந்த முதலாளி வந்து மொட்டை அடிச்சு நின்றுருப்பான். இவன் சொந்த கம்பெனின்னு வந்த உடனே அவனுக்கு அதெல்லாம் உறுத்த ஆரம்பிக்கும். நம்ம ஏன் ஏரில் போகணும், நம்ம ஏன் ஃபஸ்ட் கிளாஸில் போகணும், நம்ம 3 டயர் ஏசியில் போகலாமே, அப்படிலாம் தோண ஆரம்பிச்சிடும். when it comes to your own purse, you start squeezing on your comforts. இதில் நீ இருந்ததும் போச்சுடான்னு கண்ணான்ற மாதிரி யூ ஆர் லூசிங் யுவர் கம்ஃபர்ட்ஸ். ஒன்று. ரெண்டாவது, ஒரு பிஸ்னஸ்ன்ற போது உணுதுன்னு ஒரு ஃபீலிங் வருது இல்லையா? அதனால் நாளைக்கு ஒரு 10,000 ரூபா வேணும்னா உங்கள் வீட்டில் இருக்கிற 10,000 ரூபா கொண்டு போய் பிஸ்னஸில் போட்டுருவேன். ஸோ when a negative situation comes, உங்கள்கிட்ட எதுவுமே இருக்காது. யூ வில் அப்சல்யூட்லி பி நெகட்டிவ். ஏன்னா எல்லாத்தையும் எடுத்து நீ பிஸ்னஸ் உள்ளே போட்டு வச்சுருப்பேன். ஸோ அன்லெஸ் யூ ஆர் ஏபிள் டு பிளான், ஒரு 3 இயர்ஸ்க்கு நான் வந்து பிஸ்னஸில் இன்னும் சம்பாதிக்கலைன்னா கூட என் குடும்பம் நடக்குமா, வாடகையோ இல்லை வீட்டுக்குள்ள வசதிகளையோ பசங்க படிப்புக்கு இதெல்லாம் பண்ண முடியுமா, அந்த மாதிரி எல்லாத்தையும் நீ யோசனை பண்ணும். திருவள்ளுவர் சொல்கிறார், எதிரதா கொள்வார்க்கு இல்லை அதிர வருவதான் நோய். யார் ஒரு சுச்சுவேஷனை ஆன்டிசிபேட் பண்ணி போகிறானோ அவனை பாதிக்கக்கூடிய விஷயம்னு உலகத்தில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவார். ஸோ நீ அதெல்லாத்தையும் பிளான் பண்ணணும். முதல்ல பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கினா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஆர்வத்தில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் நீ வந்து யோசனை பண்ணுறதில்ல ப்ராப்ளம் விடவும் முடியாது. நாயர் புலிவால் பிடிச்ச மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு நீ எப்படி விட்டுருவேன் இல்லையா? எதாக இருந்தாலும் அப்படி தான். Question from தாயம்மா, மலேசியா. ராக்ஃபெல்லர் தனது சொத்துக்களை ராக்ஃபெல்லர் அறக்கட்டளைகள் மூலம் தந்தார். பல நல்லதுகளை செய்த வள்ளல் ஆறுமுகம் பிள்ளை இவர்கள் ஏன் பின்னாட்களில் எல்லாவற்றையும் இழந்து நின்றனர்? இதற்கு என்ன காரணம்? குடைநீரிலிருந்து குஞ்சரம் ஊர்ந்தோர் நடைமேலிந்தோரினும் நன்னினும் நன்னுவர். ஒரு யானை மேலே கொடை வச்சு அம்பாரியில் போனவன் ஒரு நாள் கிழிஞ்ச கோட்டை போட்டுக்கிட்டு நடு ரோட்டில் லொங்க நடந்து போகிற டைம் கூட வரலாம். அப்போது எந்த ஒரு விஷயம் பெர்மனண்ட் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் இருக்குது. அந்த கிரகங்கள் நல்லா இருக்கிற போது உனக்கு எதிர்பார்க்காம எல்லாமே நல்லா நடக்கும். பணம் வரும், பிஸ்னஸ் இருக்கும், பேர் இருக்கும், புகழ் இருக்கும். ஒரு அட்வர்ஸான பிளானட்ஸ் எல்லாம் வர்றபோது திடீர்னு ஒரு நாள் எல்லாமே காணாமல் போன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனும் உன்னுடைய வாழ்க்கையில் வரலாம். ஸோ ரெண்டும் இருக்கும். இப்போ ஆறுமுகம் பிள்ளைக்கு நல்ல ஜாதகம் இருந்தபோது எல்லாம் நல்லா ஓடி இருக்கும், ராக்ஃபெல்லருக்கு நல்லா இருந்தபோது எல்லாம் நல்லா ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான். இந்த சைக்கிளில் போட்ட பெடல்
போட்டுட்டு 2 காலையும் அகட்டி வச்சா கூட வண்டி ஓடிக்கினே தான் இருக்கும். நீ போட்ட பெடல் நின்று போச்சுன்னா பொதுக்குன்னு கீழே விழுந்துருவேன். அந்த மாதிரி நீ எந்த பிறவியிலையோ போட்டிருக்கிற பெடல் இந்த பிறவியில் நீ வசதியாவோ பணக்காரனாவோ இருக்கிற பெடல் நின்று போச்சுன்னா அவ்வளோதான், நீ கீழே விழுந்து தான் ஆகணும். அதனால் எதுவுமே இந்த உலகத்தில் நீ வந்து நிலையானதுன்னு நினைக்காத. இது நிலையானதுன்னு நினைக்கிற போது தான் ஜனங்களுக்கு இந்த ப்ராப்ளமெல்லாம் வருது. ஸோ ஆல்வேஸ் திங்க், நான் ஏதோ ஒரு வரும் எதை பகவத்கீதை, எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு, நீ எதையாவது கொண்டு வந்து இருந்தால் தானே இழைக்கிறதுக்கு, வெறுங்கையோடு தானே குழந்தையா நீ பிறக்கிற அம்மா வயத்தில் இருந்து. இப்போ எதை கொண்டு வந்தாய் நீ இழப்பதற்கு, எதை அடைந்தாய் நீ பெறுவதற்கு, இல்லையா? எல்லாமே எது உன்னுடையது என்று நீ நினைக்கிறாயோ அது எல்லாம் இந்த பூமியில் உனக்கு அருளப்பட்டது. நீ பிறந்தபோது வெறுங்கையோடு தான் பிறந்த, சாகிற போதும் வெறுங்கையோடு தான் போக போகிற. நடுவில் நீ நினைக்கிற ஸ்கூட்டரோ சைக்கிளோ காரோ பங்களாவோ பேரோ புகழோ பதவியோ எல்லாம் கூட வந்து நடுவில் வந்தது நடுவில் தான் போகும். யாரும் எதையும் எடுத்துன்னு போன சரித்திரமே கிடையாது இது வரைக்கும். ஆனானப்பட்ட அலெக்சாண்டர் சொன்னானா, எனக்கு சவப்பொட்டி அடிக்கிற போது 2 பக்கம் 2 ஓட்டை வச்சு என் கை இப்படி வைங்கன்னானா. எதுக்கு நாங்களாம் அலெக்சாண்டர் தி கிரேட் கூட இவ்வளோ மாஞ்சி இத்தனை நாட்டை பிடிச்சும் போகிற போது எதையும் எடுத்துன்னு போகலன்னு என்னை பார்த்தாவது உலகம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னானா. இதுதான் ப்ராப்ளம். அதே அலெக்சாண்டருக்கு ஃபியூ டேஸ் ஆர் ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு பெரிய மகானை சந்திக்கிற வாய்ப்பு கிடச்சிது. டேண்டமஸ்ன்னு பேர், நம்ம தண்டின்னு சொல்கிறோம். அவர் அம்மனமாக ஒரு மரத்தடியில் படுத்துன்னு இருக்கிறார். பக்கத்தில் ஒரு நாய் உட்காந்துன்னு இருக்குது, ஒரு ஸ்ட்ரீம் ஓடிக்கிட்டு இருக்குது. அலெக்சாண்டர் த கிரேட் உங்களை பார்க்கறதுக்கு பல்லக்கு அனுப்பிச்சிருக்கான்றார். எனக்கு அவனை பார்க்க வேண்டியது இல்லையான்னாரு. வேலை இல்லைன்னா அவனே வந்தான். வந்த உடனே அவர்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும், நான் சந்தோஷமாக இருக்கேன்னா இந்த நாய் சந்தோஷமாக இருக்கா, வா என் பக்கத்தில் படுத்துக்கோ அப்படின்னாரு. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்க வேண்டியிருக்குது. அப்புறம் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்க வேண்டியிருக்குது. அப்புறம் வேணால் நான் உங்ககிட்ட வர்றதை பற்றி யோசனை பண்ணுறேன்னா அவ்வளோதான். அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. மஞ்சாகாமல் வந்து போகிற வழியில் கப்பல்லையே இறந்து போயிட்டான். இவர் சாமியார் சொன்னதை கேட்டு அவர் பக்கத்தில் இருந்தால் நிம்மதியாக இருந்திருப்பான் இல்லையா? ஏன்னா அவர் சொன்னார், பாரு நான் ஜாலியாக இருக்கேன், பக்கத்தில் அருவி ஓடுது, எல்லாம் தான் இருக்குது, நிம்மதியாக இருக்கேன். இதே மாதிரி ஒரு ராஜகுமாரன் குதிரை மேலே போயின்னு இருக்கான். போனால் ஒரு தொப்பி ஒன்று போட்டுட்டு ஒரு ஏழை விவசாயி நல்லா கொட்டை விட்டு தூங்கினே இருக்கிறான். இவன் அவன் கண்ணு மொழி வரைக்கும் காத்துன்னு இருந்தால் அவங்ககிட்ட கேட்குறான், ஏண்டா நான் அன்னப்பட்சியின் ரெக்கையில் செஞ்சு அம்சத்தூளிக்கா மஞ்சத்தில் படுத்துருந்தா கூட எனக்கு வந்து தூக்கம் வரமாட்டேன் இந்த அரண்மனையில், எப்படிடா இந்த வெயிலில் இவ்வளோ ஜாலியாக தூங்கினுக்கிறேன்னு. அவன் சொன்னான், பார் சார், இந்த மாடெல்லாம் வந்து காலையில் மேய்க்கிறதுக்கு விட்டேன், அது பாட்டிக்கு மேய்ஞ்சின்னு இருக்குது. நான் வீட்டிலேருந்து நீ கொண்டாந்த சாப்பாடை சாப்பிட்டேன், பக்கத்தில் அருவி ஓடுது, அதை குடிச்சிட்டேன், இப்போ நல்லா தூக்கம் வருது, தூக்கினுக்கிறேன். சாயந்தரம் 5 மணி ஆனவுடனே திருப்பி எழுந்திரிச்சு மாடெல்லாம் ஓட்டின்னு போடுவேன் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் அந்த ராஜா சொன்னானா, தை மெல்லி கேப் இது ஒர்த் மை க்ரௌன்னு நானும். நீ போட்டுனுக்கிற வைக்கப்பிரியில் செஞ்சு இந்த கேப் இல்லையா, அது நான் வைரங்கள் பதித்து போட்டு கொண்டிருக்கிற கூடிய கிரீடத்தை விட நல்லாக்குதுரா அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அதனால் எல்லாமே இந்த உலகத்தில் ரிலேட்டிவ்னு சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்னா சொந்தம் இல்லை, கம்பேரிசன். இதுக்கு அதுக்கு இதுங்கிற மாதிரி. சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சந்தோஷமாக இருக்கணுங்கிற நினைப்பு இருந்தால் போகிறோம், வேறு எதுவுமே தேவையில்லை. நீ பங்களா கட்டினா தான் சந்தோஷமாக இருக்குன்னு யார் உனக்கு சொன்னான்? குடிசையில் இருக்கிறவன் உன்னை விட சந்தோஷமாக இருக்கிறான் இல்லையா? குடிசையில் இருக்கிறவன் உன்னை விட சந்தோஷமாக இருக்கான் இல்லையா? நாரதர் ஒரு தடவை போயினே இருந்தார். அப்போது வைகுண்டத்திலிருந்து பெருமாள் அவர்கிட்ட கேட்டாராம், நீ வந்து ஒரு இந்த விளக்கை எடுத்துக்கிட்டு உலகத்தை ஒரு நடி சுற்றிட்டு வந்துருன்ட்டு. இவர் அந்த விளக்கு சிந்தக்கூடாதுன்னு அப்படியே ஒரு சுற்றின்னு பயணமாக வந்து வந்தாராம். அப்போ நாராயணன் கேட்டாராம், நீ இந்த உலகத்தை சுற்றிட்டு வந்துட்டு என்ன சிந்தாமல் என்னை எவ்வளோ நேரம் நினச்சேன்னு. நான் எங்கே ஒன்று நினைக்கிறது, என்ன சிந்தாமல் இருக்குதுன்னு தான் பார்த்துன்னு இருந்தேன்ட்டு. வாயங்கூடன்னு கூட்டின்னு போனார். ஒரு விவசாயி காலையில் எழுந்திரிச்ச உடனே, சாமி நல்லா என்னை பார்த்துக்கோன்னு போயினே இருந்தான். கஞ்சி குடித்தான், வயலில் வேலை செஞ்சான், நடுவில் எல்லா கெட்ட வார்த்தையும் சொல்லி எல்லாரையும் திட்டின்னு தான் இருந்தான். சாயந்தரம் வந்த உடனே திருப்பியும் ஒரு தடவை ஒரு ஊதுவத்தியை இதோ கொளுத்தி வச்சுட்டு, ரொம்ப தேங்க்ஸ் சாமி நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அப்படின்னான். அப்போது அவன் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இவ்வளோ வெயிலில் வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றின்னு என்னை 2 தடவையாவது நினச்சான். நீ ஒரு எண்ணெய் கிண்ணத்தை தூக்கிட்டு போயிட்டு வரதுக்குள்ளே என்னை நினைக்கவே முடியலன்னு சொல்கிற, அப்போ உன்னோட அவன் தானே பெரிய பக்தன்னாராம். அப்போது ஒரு குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு இதுக்கு நடுவில் கடவுளை கொஞ்சம் நினச்சா கூட அதுக்கு மார்க்கு ஜாஸ்தி. உன்னை ஃப்ரீயாக விட்டு வச்சுருக்கிற அந்த கடவுள், நீ கடவுளை நினைக்கவே மாட்டேங்கிற இல்லையா? இதுதான் 2 பேருக்குள்ள வித்தியாசம்.
அதனால் குடும்பத்தில் இருந்து கடவுளை நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அது சாதாரணமாக நினச்சா கூட போகிறோம், வேறு ஒன்றும் பண்ண தேவையில்லை. அதை விட நல்லது ஒவ்வொரு செயல்லையும் கடவுளை இணைச்சிக்கிட்டு போகிறது. காலையில் டிஃபன் சாப்பிட்டா கடவுளுக்கு, காபி சாப்பிட்டா கடவுளுக்கு, அந்த மாதிரி ஒரு பாவனையில் வாழ கற்றுக்கிறது. லைஃப்பையும் ஆன்மீகத்தையும் ஒன்றா பிணைச்சிக்கிறது. இந்த மாதிரி பண்ணால் அதை விட நல்லது. ஒரு தடவை அமெரிக்காவில் எம்ஐடியில் என்னை பேசுறதுக்கு கூப்பிட்டானுங்க. அப்போது நான் சொன்னேன், இந்த மாதிரி த லைஃப் கேன் பி சம்ட் அப், இஸ் இட் ஒர்க் ஆர் வர்ஷிப், இஸ் இட் ஒர்க் அண்ட் வர்ஷிப், இஸ் இட் ஒர்க் ஆஸ் வர்ஷிப், இஸ் இட் ஒர்க் ஃபார் வர்ஷிப். இந்த 4 கேள்விக்கு நீங்கள் விட தேடிங்கன்னா வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிடும் அப்படின்னு தான் என் ஸ்பீச்சையே கொடுத்தேன் நான். அப்போ ஒர்க்கு ஃபார் வர்ஷிப்னா என்ன? நம்ம செய்கிற எல்லா வேலையிலேயும் வரக்கூடியதை வச்சு கடவுளை வழிபடுறதுக்கு அடுத்த அடி கிடைக்குதாங்கிறது. ஒர்க் ஆஸ் வர்ஷிப்னா என்ன? சிறு வாழைப்பழக்கடை வைப்பவரேனும் வையகம் காப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்தே பிறர் போற்றிட வாழ்பவர் எஞ்சனும் மேலோர். என்ன செய்கிறேன்னு முக்கியம் இல்லை, அதில் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு மற்றவங்கெல்லாம் மதிக்கிற மாதிரி வாழ்ந்துக்கிட்டா அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு அர்த்தம். அதனால் எல்லாத்துக்குமே நம்ம மனம்தான் காரணம். அந்த மனத்தை நீ புரிஞ்சுக்கிட்டியானா, மனமது செம்மையானால் மார்க்கங்கள் செம்மையாகும், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மூச்சு பிடிச்சின்ட்டு யோகாலாம் பண்ணவே தேவையில்லை. மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகல நீரவர. மனசு சுத்தமாக வச்சுக்கிறது. உன் மனசு சொல்லணும் நீ ரொம்ப நல்ல வேண்டான், ஊரே உன் மேலே காரி துப்புனா கூட கவலைப்படாது. இந்த குடும்பி வச்சுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு குஞ்சின்னு பேர் தமிழில். குஞ்சி அழகும் கொடுந்தானை கோற்றழகும் அழகல்ல, விதவிதமாக கிராப் பண்ணிக்கிறது அது பண்ணுறதெல்லாம் அழகு இல்லை. நெஞ்சத்து நல்லம் யாம் எனும் நடுநிலைமை அழகே அழகு. உன் மனசு சொல்லணும் நீ ரொம்ப நல்ல வேண்டான்ட்டு, அதுதான் உலகத்தில் பெரிய அழகு இல்லையா. அதனால் உன் மனசு உன்னை மெச்சுதா, நீ சந்தோஷமாக இருக்கியா, உன்னால் யாருக்கும் தொந்தரவு இல்லையா, தட் இஸ் லைஃப் ஆல் அபவுட். வேறு எதனாலையும் வராது. நீ நினைக்கிற காரு, சைக்கிளு, வீடு, வாசல், ட்ரெஸ்ஸு எதுலேயும் வரவே வராது. நீ நினச்சின்னு இருக்க பணக்காரன் நல்லா இருக்கான், பணக்காரன் உன்னோட மோசமான ஒரு சோகத்தில் தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு நிஜமான அன்பு கிடைக்காது. அவனை சுற்றி இருக்கிறவன்லாம் அவனுக்கு துட்டுக்காக தான் அவங்ககிட்ட சுற்றிக்கின்னு இருப்பானுங்க. ஸோ நிஜமான அன்பும் கிடைக்காது. கண்ட இடத்துக்கு போய் இருக்கிற பணத்தை காட்டிக்கணுங்கிற வேனிட்டியில் உடம்பும் கெட்டு போயிடும் கூடிய சீக்கிரம். ஏழை நல்லா இருக்கான் பணக்காரனை விட, மக்களுக்கு தெரியல இதெல்லாம். கடவுளுக்கு எல்லாம் தெரியும். ஆட்டுக்கும் மாட்டுக்கும் கடவுள் அளந்து வச்சுருக்கான். அவனுடைய படைப்பில் ராஜா கையை வச்சா ராங்க போனதில்லை. இப்போ நம்ம ராஜா யார்? நடராஜா, சுந்தரராஜா, தியாகராஜா, கோவிந்தராஜா. அவர் ஒரு பிளான் பண்ணியிருந்தா அதில் ஏதாவது தப்பு நடக்குமா? இப்போ காட் இஸ் த ஒன்லி மாஸ்டர். ஸோ ஆல் இஸ் பிளான்ஸ் ஆர் மாஸ்டர் பிளான்ஸ். அவன் எது செஞ்சால் அதில் ஒரு நல்லது இருக்கும், நமக்கு புரியாமல் போகலாம். ஒரு ராஜகுமாரன் காட்டில் போயின்னு இருந்தான். அப்போ ஏதோ ஒரு விலங்கு அவனுடைய விரலை இது பண்ணிடுச்சு. ஸோ அடுத்தது ஒரு நரபலி கொடுக்குறவங்க வந்தாங்க. இவன் ராஜகுமாரன், இவனை பலி கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி பார்க்குறாங்க. இவனுக்கு அங்கே ஏனும். இவன் விரல் போன போது நொந்து நூடுல்ஸ் ஆயிருந்தான். ஆனால் அந்த விரல் போனதுனாலே அவனை உயிரோட காப்பாற்றிட்டு அவங்க போட நரபலிக்கு லாய்க்கில்லைன்னு விட்டு போயிட்டாங்க. அதனால் யூ லாவ்ஸ் லாஸ்ட் லாவ்ஸ் பெஸ்ட். கடைசியில் சிரிக்கிறவன் தான் நிஜமாக சிரிக்கிறான்னு அர்த்தம். நடுவில் சிரிக்கிறவன் கெக்க பிக்க இல்லை, மீனிங்லெஸ், அவனுக்கு ஒன்றும் புரியாமல் சிரிக்கிறான்னு அர்த்தம். மகாபாரதத்தில் சகுனியின் தந்திரத்தால்தான் எல்லா பிரச்சனைகளும் ஆரம்பமானது. ஆனால் போரில் இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும்போது சகுனிக்குத்தான் முதலில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணர் கூறியதற்கு காரணம் என்ன? இதெல்லாம் உபகதைகள். மகாபாரதத்தில் இப்படிலாம் இருக்கான்ட்டு தெரியாது. சகுனி ஆக்சுவலாக பழி வாங்கிறதுக்காக தான் வந்தான். சகுனின்ற கேரக்டரு எல்லாரையும் அழிக்கிறதுக்காக வந்த ஒரு கேரக்டர் தான் அது. அதனால் உங்களுக்கு சந்தேகம் தேவையில்லை. அவனும் இவங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணலை, துரியோதனனுக்கு ஃபேவரபுளாக பண்ணலை. அந்த சகுனியோட குடும்பத்தில் இருந்த எல்லாரையும் சோறு தண்ணி இல்லாமல் ஒரு ஜெயிலில் போட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்குள்ள சாப்பாடு அங்கே வைப்பாங்க. அப்போ சகுனியோட மற்றவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள்லாம் பட்டினி இருக்கோம், நீ ஒருத்தன் உயிர் வாழ்ந்தால் போதுன்னு அவ்வளோ பேருடைய சாப்பாடையும் சாப்பிட்டு அவங்கெல்லாம் ஒருத்தரை செத்துன்னு இருந்தாங்க. இவன் மாத்திரம்தான் உயிரோடு இருந்தான். அப்போ இவன் நான் பழி வாங்கி தீருவேன் அப்படின்னு சொல்லி தான் அவனுடைய ரிலேட்டிவ் தான் இவங்கெல்லாம் அந்த பஞ்சாலி கிஞ்சாலியெல்லாம் அவங்கள கல்யாணம் கட்டி வச்சு துரியோதனாதிகளை எல்லாம் நாசம் பண்ணதே அவன்தான். அதனால் டோன்ட் திங்க் சகுனி வாஸ்
ஹெல்பிங் கௌரவாஸ் எஸ் கம் டு ஃபினிஷ் தம். அவங்கள அழிக்கிறதுக்காக தான் அவன் சபதம் எடுத்து அந்த மாதிரி வந்துருந்தான். மகாபாரத காலத்தில் பீஷ்மராக இருந்தார் தான் உங்கள் ரத்னகிரி சாமி. இப்படி எல்லாரும் உலகத்தில் வர்றாங்க, யாரும் புதுசு கிடையாது, எல்லாம் வர்றாங்க உலகத்தில், கவலைப்படாது. இதே மாதிரி ராமாயண காலத்தில் விஸ்வாமித்திரராக இருந்தவர் தான் உங்கள் சேலம் சாந்தானந்த சுவாமி ஸ்கந்தாசிரமம், அவர் தான். இங்கே மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் இருந்தார் இல்லையா குருஜி சுந்தரராமன், அவர் தான் வசிஷ்டர். சிந்தலச்சேரி லாடசங்கை பொன்னையா சாமி இல்லையா, அவர் தான் ராவணன். கிருஷ்ணவேணி அம்மா இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் சபரி. இப்போ எல்லோரும் வர்றாங்க. உலகத்தில் யாரும் புதுசு இல்லை. கண்டதே கண்டு கொண்டதே கொண்டு உண்டதே உண்டு உடுத்ததே அடுத்தடுத்து உடுத்து உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து கழிந்ததே கடவுள் நாளெல்லாம். அதனால் யாரும் புதுசு கிடையாது. நீயும் சரி நானும் சரி, எல்லாம் ஒரு ஆக்ஷன், ரீவைண்டிங், ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட், ரிப்பீட். இதுதான் வாழ்க்கை என்பது. அதனால் நம்ம எல்லாருக்கும் கூட சம்பந்தம் இருக்குது. இல்லைன்னா நம்ம ஏன் சந்திக்கிறோம்? இவ்வளோ பெரிய உலகத்தில் இத்தனை 500 கோடி ஜனங்களில் மெட்ராஸ்லேயே 80 லட்சம் பேர் இருக்கிறாங்க, நம்ம ஏன் சந்திக்கிறோம்? இப்போ ஏதோ கணக்கு இருக்குது. அதனுடைய போக்கில் வாழ்க்கை வேடிக்கை பார்க்குற விஷயம். முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, முதல் இடை கடை நம் வசத்தில் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு பிறக்கிறது இல்லை. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எதுவும் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை. லைஃப் இஸ் நாட் எ பெர்ஃபார்மிங் ஆர்ட், இட்ஸ் எ விட்னஸிங் கேம். வேடிக்கை பார்க்கிற விஷயம். தமிழ்நாட்டில் கூட பாட்டு இருக்கு, சாட்சி மட்டுமே மனிதா மனிதா. இன்றோ எழுதி வைத்த வசனம், அது எப்படி இருந்தாலும் விசனம். சம்பவம் குறித்தபடி நடக்கும், நாம் சாட்சி மட்டுமே மனிதா மனிதா. கதையை எழுதியவன் கடவுள், தலைவிதி இது என்பவன் மனிதன். அவன் கையில் இருக்குது சூத்திரம், அவன் காட்டும் வழி நடிக்கும் பாத்திரம். கடவுளனேலும் நம்ம எல்லாம் கூட 5 elements, ஆகாசம், காற்று, மண், நீர், நெருப்பு, இந்த 5லிருந்து தான் நாம் வந்திருக்கோம். அண்ட் ஒருத்தர் இறக்குற போது இப்போ ஒரு பாயசம்னா அதில் பால், திராட்சை எல்லாமே இருக்குது, முந்திரி பருப்பெல்லாம் இருக்குது. ஆனால் அரிசி பாயசம் வேறு, ஜவ்வரிசி பாயசம் வேறு, சேமியா பாயசம் வேறு, ரவை பாயசம் வேறு. அந்த மாதிரி இந்த 5ல் ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட தூக்கலாக இருக்கும். அதனால் மண்ணில் வந்தவன் மண்ணில் போகிறான், நீரில் வந்தவன் நீரில் போகிறான், காற்றுல வந்தவன் காற்றுல போகிறான், ஆகாசத்தில் வந்தவன் ஆகாசத்தில் போகிறான். இப்போ மாணிக்க வாசகர் இருந்தார், வான் கலந்த மாணிக்க வாசகர், அப்புறம் ஆகாசத்தில் போகிறார். கிருபானந்த வாரியார் ஏரோப்ளேனில் வந்துன்னு இருக்கார். அண்ட் திருத்தணி மலை மேலே பறக்கிற போது ஏரோப்ளேன்லேயே சேர்த்து விட்டார் அவர். அப்போ அவர் ஆகாச தத்துவத்தில் வந்தவர். பட்டணத்தார் காற்றுல வந்தவர். திருவொத்தியூர் பக்கத்தில் கூடையில் கவுத்து வைக்க சொல்கிறாரு. 3வது தடவை வந்து காற்றுல கலந்து போகிறார். ராமர் தண்ணியில் வந்தவர், சரையு நதியிலேயே மூழ்கி போகிறார். சீத்தை பூமியிலிருந்து வந்தவ, அதனால் பூமி வெடிக்க பூமாதேவி கிட்டேயே போய் ஐக்கியமாயிட்டான். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாம் கூட, நம்ம 5ல் ஏதோ ஒன்றுத்தில் வந்திருக்கோம். இதில் ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த 5 பொருளுடைய கலவை. 5லே ஒன்று பெற்றான், 5லே ஒன்றை தாவி. 5லே ஒன்று பெற்றான், 5லே ஒன்றை தாவி. 5லே ஒன்றாராக ஆரியர்க்காக ஏகி. 5லே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில். 5லே ஒன்றை வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான். ரொம்ப ஈஸியான பாட்டு தான். 5லே ஒன்றை வைத்தான் என்ன? 5ல் ஒன்று நெருப்பு, அதை இலங்கை எரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணான். 5லே ஒன்று பெற்ற அணங்கைன்னா சீதை பூமியிலிருந்து வந்தா இல்லையா, அந்த மாதிரி. இது அந்த ஆஞ்சநேயர்கிட்ட பஞ்சபூத தத்துவம் இருக்குன்றதுனால, அதனால தான் அவருக்கு பஞ்சமுகத்தை கொடுத்தாங்க. 4 பக்கம் 4, ஆகாசில் இருக்கிறது 5 முகத்தை அவருக்கு கொடுத்தாங்க. பிரம்மான்னா 4ன்னு வச்சாங்க. ஈஸ்ட், வெஸ்ட்டு, சவுத்து, நார்த்து, 4 திசை, அதனால் பிரம்மா 4. அண்ட் ஆஞ்சநேயருக்கு பஞ்சமுகத்தை யார் கொடுத்தாங்க? ராமர் கொடுத்தார், ஆசீர்வாதம் பண்ணி. இல்லைன்னா உலகத்தில் சிவபெருமானுக்கு 5 முகம். அப்புறம் ஆராதாரம்னு 6 சக்கரம் நம்ம உடம்புல இருக்கு இல்லையா, அதுதான் முருகர். அதனால் ஆராதார சக்கரம்னு வைக்கிறது. 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்னென்று சொல்வேன்னு வள்ளலார் சொல்கிற மாதிரி நமக்கு 6 சக்கரம் முருகர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒன்று இருக்குது, அது ஆகாசம் வரைக்கும் போகுது, அதுதான் 7 மலைன்னு சொல்லக்கூடியது. அதுதான் 7 திரைக்கு பின்னால் நான் கண்ட அதிசயம் என்ன சொல்கிறது, ஜோதி மலை உண்டாச்சு தண்ணி. அப்போ 7வது சக்கரத்தை நீ தாண்டிட்டியானா யூ வில் பிகம் எ கோல்டன் ஜோதி, அவ்வளோதான்.
ஒரு ஒரு ஜோதி மலை, ஒரு மலை எப்படி இருக்கும் ஜோதியில், அந்த மாதிரி நீ ஆகி போயிடுவ. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு இருக்குது. நம்முடைய புராணங்களில் இருக்கிற பல விஷயம் நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். 1000 நா கொண்ட ஆதிசேஷனுங்கிறோம். அவன் 1000 தலையை வச்சுக்கிட்டா உட்காண்டிருப்பான். அந்த மாதிரி அதுக்கு அர்த்தம் இல்லை. நம்ம பிரெயின் இருக்குது இல்லையா, இதுக்கு சஹஸ்ராரம்னு பேர். இதில் 1000 நெர்வ் சென்டர்ஸ் இருக்குது. நெர்வ் சென்டர்ஸ் நம்ம பேசுறதுக்கு, கேட்கறதுக்கு, நினைக்கிறதுக்கு, மறக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நெர்வ் காரணமாக இருக்குது. அதனால் 1000 நா கொண்ட ஆதிசேஷன் சொன்னால் உன் தலை தான் சொல்கிறாங்க. இதுக்குள்ளே 1000 நெர்வ்ஸ் இருக்கிற ஒரு சென்டர் இருக்குது. அது அப்படி சொல்கிறது. ஸோ நம்ம உடம்புல எல்லாமே இருக்குது. நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிறது நெருப்பு. அதனால தான் how many calories of food you are eatingன்றாங்க. அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் மூச்சு காற்று இல்லையா, எல்லாமே இருக்கா. ஆகாசம் இது, அதுக்கப்புறம் இந்த இடத்துல காற்று, ஆகாச கீழே காற்று, மண்ணில் செஞ்ச பொம்மை, அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் ஃபயர். இந்த 5 நம்மக்கிட்டே இருக்கா. அதனால் யாராவது ஒழுக்கமாக இருந்தான் இல்லை நல்லவனாக இருந்தான்னா அவனை பற்றி ஷேக்ஸ்பியர் சொல்கிற மாதிரி சொல்லலாம். ஆல் த எலமெண்ட்ஸ் வேர் ஸோ மிக்ஸ்ட் அப் இன் ஹிம் when he walks nature will itself rise up and say here goes a man. இவன் 5 விதமான பொருள்களும் ஒழுங்காக கலந்துருக்கிறதுனால இவன் ரொம்ப நேர்மையானவன், இவன் போகிற போது இயற்கை தாய் இதோ ஒரு மனிதன் போகிறான் அப்படின்னு இவனை வாழ்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உலகத்தில் நம்ம பெரியவங்க ஒரு பிரிமிட்டிவ் சொசைட்டியில் இருந்த ஜனங்களுக்கு புரியறதுக்காக சொன்ன பல விஷயங்களை இல்லை, எல்லாம் நமக்கு புரியறதுக்காக சொன்னது தான். அதெல்லாம் நம்ம பெரிய அளவுக்கு விஸ்வரூபம் ராவணங்கிறான். அவனுக்கு என்ன பேர்? தசகண்ட ராவணன். தசகண்ட ராவணன் நீ என்ன நினைக்கிற? கட் அவுட்டில் வச்ச மாதிரி 10 தலை வச்சுன்னுட்டு ராவணன் இப்படி நடந்து வருவான்னு நினைக்கிற. அப்படியெல்லாம் கிடையாது. இந்த ஆன்மீகத்தில் ஞான தேடுதலில் தசமகாவித்தைன்னு ஒன்று இருக்குது. அந்த தசமகாவித்தையை அவன் கற்றுனுந்தான். அதனால் அவனுக்கு தசகண்டன்னா அந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சவன் ராவணன்னு அர்த்தம். இப்படி எல்லாத்துக்கும் பின்னாலையும் நமக்கு யோசனை பண்ணாதான் புரியக்கூடிய ஒரு படிநிலையில் இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு புரியாத பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துன்னே இருக்கோம். உலகத்தில் எல்லாமே சுற்றி வளைத்து இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே தான் அடக்கும். சமரஷ்னால ஒரு பாட்டு இருக்குது, மண்ணடிக்கு போகும் முன்னே. மண்ணடியில் போகும் முன்னே மண்ணடியில் சேர்ந்து விடு, இவன் மலரடியை பணிந்து மறுபிறவி ஒழிந்து விடு. மண்ணாலே லிங்கம் வைத்தாள் மாதேவி பூஜை செய்தாள், அந்த மாதேவன் சிவசங்கர் என்பதை அறிந்து விடு. காஞ்சிபுரம் மண்ணு, அதுதான் மண்ணால லிங்கம் செய்தால். ஓகே, நீ நின்ற இடம் கூட நின்னதில்லை அறிவாயா, நிலையான வாழ்க்கையிலே உயர் பொருளை தெரிவாயா. மூச்சிருக்கும் போதே இந்த முக்தனை அடைந்து விடு, பேச்செல்லாம் இவன் புகழை பேசி இன்பம் அடைந்து விடு. அம்பலமாம் சிதம்பரத்தில் ஆடுகின்றான் சிவசங்கர், தன் தேகம் சுழல வைத்து தரணியை சுழற்றுகின்றான். உன்பலம் என்று ஒன்று உண்மையிலே உனக்கில்லை, இவன் கண்பலம் இல்லை என்றால் காசினியில் உயிர்கள் இல்லை. காலத்தீ தலத்தினிலே காற்றானான் சிவசங்கர், தாளமோடு பாடி உன் தவிப்பெல்லாம் உரைத்து விடு. ஆற்றும் கடமையிலே அணுவளவும் தவறாதா, உட்காற்று வெளியேறும் முன்னே அருளூற்றிலே மூழ்கிவிடு. அண்ணாமலையினிலே அக்னியாய் நிற்பவனும் ஐயன் சிவசங்கரனே என்றுறுதி கொண்டு விடு. பாவமெல்லாம் எரித்து பரமபதம் சேர்த்திடுவான், இவன் பாதங்களை நீ பிடித்து பக்குவத்தை கொண்டு விடு. நீராகி வந்தவனும் நித்யன் சிவசங்கரனே, நீலவிழி பார்வையினை நினைந்து நினைந்து உருகிவிடு. மண்ணாசை கொண்டு நீ மயங்கி திரிந்திருந்தாய், காற்றாக நீ பறந்து காலமெல்லாம் பொருள் சேர்த்தாய்.
அக்னி பரீட்சையிலும் ஆசையினால் மூழ்கிவிட்டாய். ஆகாய கோட்டைகளை அளவின்றி கட்டிவிட்டாய். நீருக்குள் மூழ்கையிலும் நினைக்கின்றாய் உறவுகளை. யாருக்கு நீ சொந்தம் என்பதை உணர்ந்துவிடு. ஐம்பூதமாக நம்மை ஆளுகின்றான் சிவசங்கர். ஐயன் செய்த பாடம் நீ என்பதை உணர்ந்துவிடு. மண்ணிலே நீரூற்றி மணிக்கரத்தால் பிசைந்து கண்ணிலே உயிர் உலவ காற்றை உன்னுள் ஊதிவிட்டான். சாங் ரொம்ப நல்ல சாங். நம்மகிட்ட ரொம்ப நல்ல சாங்ஸ் இருக்கு. எல்லா மீனிங்கும் இருக்குது. மக்களுக்கு இதெல்லாம் தெரியல. இப்போல்லாம் வந்து பாடுறதில்ல. இந்த மாதிரி நிறைய பாட்டு நம்மக்கிட்ட இருக்கு. நல்ல பாட்டுங்க இருக்கு. பல தத்துவங்களை நாம் அதில் சொல்லியிருக்கோம். காளிதாசன், விக்ரமாதித்தன், போஜராஜன், ராமகிருஷ்ண பரமஹம்சர், விவேகானந்தர் மற்றும் பாரதியார் போன்றோர் ஏன் காளியை வழிபட்டனர்? அவ்வழிபாட்டின் மகத்துவம் யாது? சில பேருக்கு இதுக்கு முன்பிறவியினுடைய வாசனைகளில் இந்த பிறவியில் அதே தெய்வத்தை கும்பிடணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரலாம். அது ஒரு காரணம். ரெண்டாவது, இவங்க ஜாதகத்தில் அந்த மாதிரியான சில அமைப்புகள் இருக்கும். அதாவது இந்த கவிதையெல்லாம் எழுதுறதுக்கு இதுக்கெல்லாம் கூட சில அமைப்புகள் தேவைப்படுது. நாவிற் சரஸ்வதி நற்றுணையாக அப்படின்வாங்க. நாக்கில் சரஸ்வதி இருந்தால் தான் இவங்க வந்து எழுத்தாளர்கள், கவிஞர்கள் இந்த மாதிரிலாம் ஆக முடியும். அது ரெண்டாவது ஜாதக விசேஷம்னு சொல்லக்கூடியது. மூணாவது, இந்த பிறவியில் அவங்க எந்த குடும்பங்களில் வராங்களோ அந்த குடும்பத்தில் எந்த கடவுளை பூஜை பண்ணுறாங்களோ அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். அதனால் பாரதியெல்லாம் என்ன எழுதியிருக்காரு? யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மை எல்லாம். யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் தீது நன்மையெல்லாம் காளி தெய்வலீலையன்றோ. யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய். இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய். இன்பமாகி விட்டாய் காளி என்னுள்ளே புகுந்தாய். பின்பு நின்னையல்லால் காளி பிரிது நானும் உண்டோ. பாரதி பாடினது. காளிதாசன் அவன் வந்து ஒரு முட்டாளாக இருந்தான். ஒரு காளியோடைய கோயிலில் அவனுக்கு அருள் கிடச்சி அதுக்கப்புறம் அவன் காளிதாசன் ஆகிட்டு பெரிய பெரிய விக்ரமோர்வம்சம், ரகுவம்சம் இந்த மாதிரி காவியங்களெல்லாம் எழுத ஆரம்பித்தான். காளியோட அருள் கிடச்ச பின்னால் அவன் எழுதினான். இப்போது காளிங்கிறது சியாமலா அப்படின்னு சொல்லுவாங்க. சியாமலான்னா என்ன? கருத்த நிறமுள்ள காளி. கருத்த நிறமுள்ள காளி இல்லையா, அதான் அது. இப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் காளியை கும்பிட்டுட்டு இருந்தார். சிவசங்கர் பாபாவுடைய முன்பிறவி ஒரு பிறவி காளி ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த பிறவியில் நான் பிறந்து தம்பச்சேட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற காளிகாம்பாள் கோயில் கூட போனதே கிடையாது. இது முன்பிறவியில் காளியை உபாசனை பண்ணி தட்சிணேஸ்வரில் பூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த பிறவியில் மலையப்பன் தெரியலையே இருக்கேன். 4 அடி நடந்து போனால் காளிகாம்பாள் கோயில் நான் போனதே இல்லை. அப்போ ஆகஸ்ட் 13, 14, 15 லீவ் வந்துச்சு. நான் இங்கேருந்து நேராக காஞ்சி பெரியவர் இதில் இருந்தார், கர்னூரில். அவரை போய் பார்த்துட்டு நான் 6 மணி ஆகிடுச்சு, இனிமேல் அவர் தரிசனம் இல்லை, தூரத்துலேருந்தே பார்த்துக்கோங்க. நாங்கள் மந்திராலயம் போனேன். அப்போ அங்கே அந்தளவுக்கு ஹோட்டலெல்லாம் கிடையாது. கார்லேயே தூங்கிட்டு துங்கபத்திரில் குடிச்சு ராகவேந்தரை பார்த்துட்டு நேராக அகோபிலம் போனேன். அகோபிலத்தில் போய் அந்த அருவிலெல்லாம் குளிச்சுப்பிட்டு மெட்ராஸுக்கு வந்து சேர்ந்தேன். வந்தபோது எனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு. இந்த மாதிரி நான் பாலக்காடு பக்கத்தில் கொடுவாயூருங்கிற இடத்துல இருக்கேன். என் பேர் நொச்சூர் சாமி. எங்கிட்ட ஒரு ஆசிரமம் இருக்குது, அகஸ்தியர் இருக்கார் இங்கே. அந்த ஒரு பிள்ளையார் காரை சித்தர்னு ஒருத்தர் பரிசு பண்ண பிள்ளையார் இருக்குது. டெய்லி பிள்ளையார் தும்பிக்கை ஆட்டணும், காதை ஆட்டணும், அப்போ தான் நாங்கள் கோயிலை மூடுவோம். இது மாதிரி விசேஷமான இடம். எங்ககிட்ட ஓலை இருக்குது அகஸ்தியர் எழுதுந்து, அதில் உங்களை பற்றி வருது. நான் என் செலவில் ஆசிரமத்தில் வந்து சியாமலா கனக சங்கர்ஷிங்கிற மந்திரத்தில் நான் யாகம் வளர்த்து உங்களுக்கு கலச அபிஷேகம் பண்ணணும்னு உத்தரவாயிருக்கு. நீங்கள் தயவு செஞ்சு வர முடியுமான்னாங்க. ஸோ சீக்வன்ஸ் பாரு. என்னுடைய முற்பிறவி இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போக வேண்டியது. பிரகலாதன் என்னுடைய ஒரு பிறவி. அதனால் அதுதான் அகோபிலம், நரசிம்மர் அதெல்லாம்.
அப்புறம் பரமாச்சாரியர் அனுகிரகம் வேண்டி இருந்தது. அப்புறம் ராகவேந்திரர் எனக்கு ரியலைசேஷனுக்கு வழிகாட்ட போகிறார் பிற்காலத்தில். ஸோ இந்த இடத்துல இந்த பிரகலாதனுடைய இன்னொரு பிரிவின்னு வச்சுக்கோயேன். அப்போ நம்ம அங்கே போகிறோம், எங்கள் அந்த கொடுவாயூருக்கு போகிறோம். அவங்க பெரிய அளவுக்கு யாகமெல்லாம் வளர்த்து எல்லாம் பண்ணுறாங்க ஃபுல்லாக. அது நம்ம அடையிறதுக்கு தடையெல்லாம் வரும். நான் வந்து சரி குருவாயூர் போகலான்ட்டு போயின்னு இருக்கேன், ஏன்னா மறுநாள் தானே யாகம்ன்ட்டு. போகிற வழியில் ஒரு சைக்கிள்காரனு எவனும் குறுக்க வந்து கார் மேலே அப்படியே விழுந்தாங்க, கண்ணாடியெல்லாம் உடஞ்சி போச்சு. அப்போ அங்கே இருக்கிற கைலியாடு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் அவனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு தெரிஞ்சால் தான் உங்களை விடுவோன்னு உட்கார வச்சிட்டான். அவனுக்கு ஒன்றும் ஆகலை. அங்கேருந்து குருவாயூர் போனோம், உடஞ்ச கண்ணாடி, மழை பெஞ்சின்னு இருக்குது, கண்ணாடி வழியாக கை விட்டு ஆட்டினே போகிறேன் நான். குருவாயூரில் போனால் அங்கேயும் ரூம் கிடைக்கல. காரில் அப்படியே இருந்து காலையில் குருவாயூர் போனால் 4 மணிக்கு பார்த்துட்டு நேராக கோயம்புத்தூரில் வந்து காரை விட்டுட்டு ஒரு டூரிஸ்ட் காரை எடுத்துன்னுட்டு நான் அந்த யாகத்தில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு வரேன். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் காரணகர். ஸோ அங்கே போயிட்டு வந்த உடனே அந்த காரு ரிப்பேர் பண்ணி மெட்ராஸுக்கு வந்துட்டோம். அது வரைக்கும் நான் தம்புச்சேரி ஸ்ட்ரீட்டில் இருக்கிற காளிகாம்பாள் கோயிலுக்கு போனதே இல்லை. அந்த யாகம் பண்ணிட்டு வந்த பவர் நான் வந்து காளிகாம்பாள் கோயிலுக்கு போகிறேன். அங்கே தான் வந்து டெய்லி போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காத்தால போவேன், சாயந்தரம் போவேன், அந்த மாதிரி இதாகிடுச்சு. அண்டு காளிகாம்பாள் கோயில் சிவாச்சாரியார் அப்படி தான் எனக்கு தெரியும். ராமதாஸ் சாமி திண்டுக்கல், குருஜி சுந்தரராமன், அப்புறம் இவர் திருவேற்காடு ராமதாஸ் சாமி, இவங்களெல்லாம் எனக்கு அங்கே வச்சு தான் தெரியும். அந்த கோயிலுக்கு போக வர அப்படி இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கோயில் கட்டணுன்ற எண்ணம் வந்துச்சு. அந்த அந்த எண்ணம் தான் வந்துருந்தது. ரத்னகிரி சாமியார்கிட்ட போய் நான் வந்து பிஸ்னஸ்க்காக டூர் போவேன் கேரளாலாம். என்னுடைய மேக்ஸிமம் கிளைண்ட் நான் வந்து அனிமல் ஃபீடுக்கு கான்ட்ராக்டராக இருந்தேன், காட்ரேஜ் அனிமல் ஃபீட்ஸ்க்கு. அதனால் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக போயிட்டு வருவேன். ஸோ அப்படி போயிட்டு வர்றபோது மயிலாடின்னு ஒரு இடம் நாகர்கோவில் பக்கத்தில், அங்கே ஒரு சிற்பக்கூடம்னு பார்த்தேன். உள்ளே போனேன். அவன் வந்து ஒரு ஐப்பன் சிலை இருக்குது, ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி, இருங்க நான் பூஜை பண்ணி கண்ணு திறந்து கொடுக்குறேன்ட்டு கண்ணு திறந்து ஐப்பன் சிலையை மஞ்சள் துணியில் சுற்றி கொடுத்துட்டான். அது நான் மீனாட்சி அம்மன் கோயில், அந்த கோயில், இந்த கோயிலெலாம் வச்சுட்டு மெட்ராஸ்க்கு வந்தேன். அப்போ அண்ணா நகரில் என் பங்களா கட்டியிருந்தாங்க. பூஜை ரூமில் நேரடியாக கொண்டு போய் அங்கே வச்சுட்டேன். மே மாதம் 11ஆம் தேதி 1983 ஜெயேந்திர சரஸ்வதி அண்ணா நகருக்கு வந்தார். நான் அப்போ அண்ணா நகரில் தலைவராக இருந்தேன் கோயிலுக்கு. அதனால் உங்கள் வீட்டுக்கு கூப்பிடுங்க வருவார்னா கூப்பிட்டேன். வந்தார். வந்த உடனே ஐயப்பன் ரொம்ப தேஜஸாக இருக்கான், ஒரு கோயில் கட்டுங்க அப்படின்னு அவரே கொஞ்சம் பூஜை பண்ணிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்குது. இந்த ஐயப்பனுக்கு இதெல்லாம் ஆனவுடனே தான் அங்கெல்லாம் போகிறோம் வரோம், இந்த மந்திரம் உபதேசம் ஆகுது, எல்லாம் இருக்குது. ரத்னகிரி சாமியார்கிட்ட கேட்குறேன் நான், இந்த மாதிரி அவர் கோயில் கட்ட சொல்லியிருக்காருன்னு. தென்மேற்கு மூலையில் ஆலயம் கட்டி வை, இந்த புனித பணிக்கு என்னுடைய பரிபூர்ண ஆட்சிகள் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் அந்த திருவேற்காடு சாமி அவங்களெல்லாம் கேட்டது. அவர் வந்து நவரத்தனம் வச்சுருக்கானாரு, இல்லைன்னு சரி நவதானியம் கொண்டாடினார். சபரிமலை ஐயப்பனுடைய ஒரு எந்திரம் இருந்துச்சு, அதை வச்சார், நவதானியம் வச்சார். நான் அன்றைக்கி சபரிமலைக்கு போகிறதா இருந்தது. அன்றைக்கி சாயந்தரம் அவர் நாராயண சபதின்னு ஒருத்தனை சாமி அனுப்பிச்சார், ஏதோ கோயில் கட்டணுமான்னு லிஸ்ட்டு போட்டான். அவனே காட்டினான். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் நம்ம. அதுக்கப்புறம் டிசம்பர் 13, 14, 15 கோயில் கும்பாபிஷேகம் 3 நாளைக்கு ரொம்ப கிராண்டாக சொந்த செலவில் ஒரு 40-45 சிவாச்சாரியார்கள், ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்தாங்க. ரொம்ப பெரிய ஆளுங்க, காஞ்சிபுரம் ராஜப்பா சிவாச்சாரியார், திருவாரூர்லேருந்து மகாலிங்கம், இந்த மாதிரி பெரிய சாமியாருங்கெல்லாம் வந்தாங்க. சிவாச்சாரியாருக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால ரொம்ப கிராண்டாக நினச்சி ஒரிஜினல் வீரமணி கச்சேரியெல்லாம் நடத்தணும் அந்த காலத்தில். இதெல்லாம் ஆச்சு. இது ஆன உடனே ஜனவரி 26 என்னுடைய அபிஷேகம் ரத்னகிரியில் வருஷம் இருக்கும். அப்போது எழுதினிருந்த நான், சாமி தான் எழுதினார், இந்த மாத இறுதிக்குள் ஒரு வரவேற்கத்தக்க மாறுதல் நிகழும் அப்படின்னு. நான் வீட்டுக்கு வந்து படுத்துட்டுருக்கேன். அப்போ தான் ராகவேந்திர சாமி வராரு. வந்து எழுறாவும் பணத்தை பாடுறான்றார். நானும் அவரும் என் பணத்தை பார்க்குறோம். அது பணியாண்டவனுக்கு இடது பக்கத்தில் ஒரு பாம்பு 5 தலை, அது மறைஞ்சி அங்கே தங்கமயமான ஒரு சித்தர் இருக்கிறார். அவர் பௌர்ணமிக்கு 8 ரூபா, 11 பௌர்ணமின்றார். அஷ்டமா சித்திகள் 11 பௌர்ணமியில் உனக்கு கிடைக்கும் 11 மாதத்தில். 2 மந்திரம் கொடுத்தாரு, ஒன்று சடாட்சரம், ஒன்று அஷ்டாட்சரம். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை மாறி போச்சு. எப்போ பாரு அழுதுகிட்டு இருப்பேன், இந்த அடாலும் பாம்பு மாதிரி போய் கீழே விழுவேன், ஒரு அடிப்படாது, சிங்கம் மாதிரி கத்துவேன். ரோட்டில் போகிறவங்களாம் இந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அதுக்கப்புறம் வந்து காட்டுக்கு போகிறது, நாட்டுக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் ஒரு 4.5 வருஷ காலம் ஒரு பயங்கரமாக அலைஞ்சேன். எல்லாத்துக்கும் அலைஞ்சேன். இப்படி எல்லாத்துக்கும் காரியம் இருக்கும். விட்டக்குறை தொட்டக்குறை. அப்போ சிவசங்கர் பாபா ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருந்து காளியை கும்பிட்றாரு. அந்த காளிக்கிட்ட போன அப்புறம் தான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை திருப்பியும் ஆரம்பிக்குது. ஏன்னா நியர் ரீசன்ட் பாஸ்ட் ராமகிருஷ்ணர் தானே.
அதனால் அதுக்கப்புறம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கை மாறுது. கோயில் கட்டுறோம், எல்லாம் பண்ணுறோம், எல்லாம் வருது. வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் பார்த்தோம். கோர்ட்டு கேஸு, மானம் அவமானம் எல்லாத்தையும் பார்க்குறோம். ஏன்னா முதலாளியே இல்லைன்னா பிஸ்னஸ் எல்லாம் நொடிஞ்சு போச்சு இல்லையா? வர வேண்டியது வராது, கொடுக்க வேண்டியது கொடுத்து தான் ஆகணும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தோம் நம்ம. இந்த இவர் தான் சொன்னார், திருவண்ணாமலை சாமி தான் சொன்னார், நீ என்ன ஆனாலையும் குடும்பத்துக்கு போகணும், உன் கடமையை நிறைவேற்றிட்டு தான் நீ வரணும். இல்லைன்னா ஒவ்வொரு பிறவிலையும் நீ இந்த மாதிரி விட்டுட்டு போகிற குடும்பத்தை அதனால் திருப்பி வர வேண்டியிருக்குன்னார். அதனால் வந்தோம், எல்லாத்தையும் விற்க வேண்டியிருந்தது. ஸோ ஆல் திங்ஸ் திருப்பியும் ஒரு சாதாரண ஒரு கொரியர் ஃப்ரான்ச்சைஸ் வாலஜா ரோட்டில் எடுத்தோம். ஒரு லாரி வாங்கி கொக்கோ கோலாவுக்கு கொடுத்தோம். இது மாதிரி சின்னதாக நிறைய பண்ணி ஒரே வருஷத்தில் 5 லட்சம் சம்பாதிச்சோம். ரொம்ப பையன் பொண்ணெல்லாம் படித்தாங்க, எல்லாம் போனாங்க அமெரிக்கா, எல்லாம் செட் ஆகிட்டாங்க. அது வேறு விஷயம். அப்போ லைஃப்ன்றதுக்கு விட்டுக்குறை தொட்டுக்குறை இருக்கும். இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதனுடைய வாசனை இந்த பிறவியில் தொடரும். ஊழ்வினை தொடர்ந்து வந்து உறுத்தும் நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் தான் சிலப்பதிகாரம். அதனால் நல்ல வினை கெட்ட வினை ரெண்டுமே பறவைதோறும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு பின்னால் வாழ்க்கையெல்லாம் கைட் பண்ணி கொண்டு போவாங்க. அப்போ என் வாழ்க்கையில் அவ்வளோ பெரிய பணக்காரன் என்ன எல்லாம் போயிட்டு லிட்ரலி ரோடுக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பியும் ஆரம்பித்தேன், திருப்பியும் பணங்களெல்லாம் சம்பாரித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஆன்மீகம் ஒரு பக்கம், பிஸ்னஸ் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் 96 நீலாங்கரைக்கு வந்தோம், பெசன் நகருக்கு போனோம், பெசன் நகருக்கு வந்தோம், அப்புறம் நீலாங்கரைக்கு வந்தோம், அப்புறம் இங்கே வந்துட்டோம். ஸோ என்ன இழந்தோம்? இதுதான் பகவத்கீதை. நீ எதை கொண்டு வந்தாய் இழப்பதற்கு, எதை அடைந்தாய் பெறுவதற்குங்கிற மாதிரி. எல்லாமே வரும் போகும், எல்லாம் வேடிக்கை பாரு இல்லையா? எல்லாம் வேடிக்கை பார்க்க வேண்டிய விஷயம். நீ எதுவும் வந்து கிடையாது, உங்கள்கிட்ட இருக்கிற எதுவும் வந்து கிடையாது. எல்லாம் அனுபவங்கள், வாழ்க்கையில் அனுபவங்கள். ஸோ ஒரு லெவல் உன் வாழ்க்கையில் வரும். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சாச்சா, அப்போ கொட்டி கிடக்கும் பணம். ஆனால் பணத்து மேலே இன்ட்ரெஸ்டே இருக்காது இல்லையா? என்கிட்ட ஒன்றும் பஞ்சமே இல்லை, நான் வசதியாக தான் இருக்கேன். ஆனால் பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறோம் இல்லையா? எனக்கு தேவையே இருக்கிறது இல்லை, ஒன்றுமே இல்லை. நான் கடைக்கெல்லாம் போய் எத்தனையோ வருஷம் ஆச்சு. அண்டு ஈவன் வெளிநாடெல்லாம் போனால் கூட வெறுங்கையில் போய் தான் வெறுங்கையில் வருவேன். அங்கேருந்து எதையும் வாங்கிட்டு வந்த பழக்கமே கிடையாது. நிஜம், எதுவுமே இல்லை. சும்மா ஒரு போட்டுன்னு போன ட்ரெஸ்ஸோடு போவேன், பாஸ்போர்ட் மாத்திரம் எடுத்துன்னு போவேன். அந்த ஊரில் எனக்கு 3 செட்டு ட்ரெஸ் வாங்கி வைப்பாங்க. எங்கேயும் 3 நாளைக்கு மேலே தங்க மாட்டேன். அதை அங்கேயே விட்டுட்டு அடுத்த ஊருக்கு போவேன், அங்கே 3 செட் ட்ரெஸ் இருக்கும். மெட்ராஸுக்கு போட்டு போன ட்ரெஸ்லேயே வந்து சேர்ந்துருவேன். இப்படிலாம் இருக்குது வாழ்க்கையில். சரி, இப்போது பணத்துக்கு ஒன்றும் பஞ்சமே இல்லை. ஆனால் பணத்தை வச்சு நான் என்ன பண்ணுறது? என்னுடைய சாப்பாடு எங்கேருந்தோ வந்துடுது. சன்னியாசி அப்படி தான் இருக்கணும்னு சாஸ்திரத்தில் எழுதி வச்சுருக்குது. அதுக்கடுத்து எனக்குன்னு சொத்து இல்லை, சைக்கிளு, ஸ்கூட்ரு, காரு எதுவுமே கிடையாது. செல்ஃபோன் கூட வச்சுக்க மாட்டேன். அப்படி ஒரு ஆளால் இருக்க முடியும்னு நம்புறியா? இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் எடுத்துகிற ஒரு ஆள் ஃபோன் கூட வச்சுக்காமல் இருக்கான். அவன் பேரில் எதுவுமே கிடையாதுன்னு நீ நம்புற? இருக்கேன்ல, எனக்கு என்ன பஞ்சம்? ஒன்றுமே இல்லை. நான் இப்போ நினச்சா கூட உன்னை பணக்காரன் ஆக்கிடலாம் இல்லை? ஒரே ஒரு நிமிஷத்தில் ஒரு டெசிஷனில் ஒன்று பணக்காரன் ஆகலாம். எனக்கு தேவையில்லை, நான் எதுக்கு இந்த எல்லாம் பண்ணும்? அதனால் வாழ்க்கை என்பது வேடிக்கை பார்க்குற விஷயம். நீ எதை பற்றும் கவலையே படாத. காட்ஸ் பிளான்ஸ் ஆர் ஆல்வேஸ் மாஸ்டர் பிளான்ஸ் அண்ட் யூ ஆர் ஒன்லி எ விட்னஸ் டு வாட் எவர் ஹேப்பன்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் யூ ஆர் நெவர் எ பெர்ஃபார்மர். இது தெரிஞ்சதுன்னா உன்னை எதுவும் பாதிக்கவே பாதிக்காது. இப்போ ஒரு மனுஷன் இப்படியெல்லாம் இருக்க முடியும்னா நீ நம்புறியா? இல்லை, இன்னும் ஜாலியாக தானே இருக்கேன், எனக்கு என்ன குறை இருக்குது? ஒன்றுமே இல்லை. என் இஷ்டத்துக்கு எழுறேன், என் இஷ்டத்துக்கு தூங்குறேன், என் இஷ்டத்துக்கு பூஜை பண்ணுறேன். எதுவுமே எதை நம்பியும் நானும் இல்லை, என்னை நம்பி எதுவும் இல்லை. நீதானே வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ மட்டும் வேண்டும் சங்கரா. உன் நிழல்தானே வேண்டும், அது நிலையாக வேண்டும், உன் நினைவொன்றே வேண்டும் சங்கரா. நீதானே வேண்டும், நீ எனக்கு வேண்டும், நீ மட்டும் வேண்டும் சங்கரா. ஒன்றார் பெற்றாராய் 1 கோடி பேர்கள் இருந்தால் என்ன சங்கரா? உன் போல ஏதும் எதிர்பாரா அன்பை தருவாரோ சிவசங்கரா. சர்வமும் சிவசங்கரம், சத்தியம் சிவசங்கரம், சாஸ்வதம் சிவசங்கரம்,
शङ्करं शिवशङ्करं शिवशङ्कर पाहि मां शिवशङ्कर रक्ष माम्